நான் உள்ள வரட்டுமா? கமிங். இன்டர்வியூ தானே வந்திருக்கீங்க? ஓம் ஓம். ஓமாம்மா, நான் உங்களை உட்காரவே சொல்லி. சாரி சாரி சாரி. சாரியா? உட்காருங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. ஐயா, என் பேர் யாழ்ப்பாணம் கோபாலகிருஷ்ண வெங்கடகிருஷ்ண ராமன். யாழ்ப்பாணம் வெங்கடகிருஷ்ணன். என்னையா இவ்வளோ லென்த்தாக பேர் வச்சிருக்க? என் அப்பாவுக்கு அவர்கிட்ட அப்பாவை நிறைய பிடிக்கும், அவர்கிட்ட அப்பாவுக்கு அவர்கிட்ட அப்பாவை நிறைய பிடிக்கும். அவரோட பேரெல்லாம் சேர்த்து எனக்கு வச்சுட்டீங்க. உங்களுக்கு இந்த பேர் சில கஷ்டமா இருந்தால் ராமன் கூப்பிடுங்க. சரி ராமன், உங்களை பற்றி சொல்லுங்க. எனக்கு விருப்பமான நடிகர் கமலஹாசன், விருப்பமான நடிகை ரேவதி. பிறகு எனக்கு சின்ன பெட்டைகளோட கெந்து விளையாட பிடிக்கும், பொடியல்களோட போல விளையாட பிடிக்கும். எனக்கு பிடித்தமான உணவு பிரியாணி. இந்த பிரியாணியில ஓனி. நிறுத்தியா? உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் கேட்கல. இதுக்கு மேலே எங்க வேலை பார்த்தா என்ன படிச்சிருக்கேன்னு நான் கேட்டேன். ஓ, நீங்க இதைத்தான் கேட்டீங்களா? அதைத்தாங்க நான் கேட்டேன். 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனி வேலை செஞ்சேன். அங்க அவைகளுக்கு நான் கத்துக்கிற தமிழ் வேலைங்க இல்லையா. திடீர்னு ஒரு நாள் ஓனரோட பொண்டாட்டி என்ன வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஓனரோட பொண்டாட்டி உன்னையே வேணான்னுச்சு? ஐயோ, தவறாக கதைக்காதீங்க. அவங்களுக்கும் நான் கதைக்கிறது வேலைங்க இல்லையா. அதனால என்ன வேலைக்கு வர வேண்டாம்னுட்டாங்க. நான் கதைக்கிறது உங்களுக்கு விளங்குதா ஐயா? எனக்கு வேலை இதை தருவீங்களா? வேலை தரேன். உங்களுக்கு என்ன வேலைலாம் தெரியும்? ஐயா, எந்த ஊரில் நான் விறகு வெட்டுவேன், தோட்டம் செய்வேன், பிறகு முத்தம் கொட்டுவேன். என்னது முத்தம் கொடுப்பியா? யோ, இது லேடிஸ் எல்லாம் வேலை செய்யற இடையா? உன்னை பார்த்த உடனே நினைச்ச நீ வில்லங்கமான ஆளுன்னு. இந்த மாதிரி இங்க உட்காந்து அசிங்கமா பேசிட்டு இருக்காத. உனக்கு இங்க வேலை இல்ல, கிளம்பு. நான் தவறாக கதைக்கிறேனா? டேய், என்னது டேவா? ஆமாடா டாடா. டேய், முத்தம் கூட்டுறது என்னன்னு தெரியுமாடா? வீட்டை சுத்தி பெருக்குதாடா முத்தம் கூட்டுறது. இதுவே உனக்கு தெரியல, நீ என்ன இன்டர்வியூ பண்றியா? டேய், வெளியே ஒருத்த சொன்னா நான் தமிழ்ல பேசினாதான் நீ வேலை கொடுப்பேன்னு. டேய் குண்டா, வெளியே வர வச்சுக்க. இப்ப நம்ம என்ன சொல்லிட்டோன்னு இவ்வளவு கோவமா போறான்? இவன் தானே தப்பா பேசுனான். ஒருவேளை ஆளை வச்சு நம்மள அடிச்சிருவானோ? எதுக்கும் கொஞ்சம் லேட்டாவே ஆபீஸ்ல இருந்து போறான். சார், உள்ள வரலாமா? வாங்க. வணக்கம் சார். யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? சார், பாத்ரூம் கழுவுற கால் எடுக்கிறீங்களாமே, இன்டர்வியூ அது அட்டெண்ட் பண்ண வந்திருக்கேன் சார். அதுக்காக இப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டு உள்ள வந்துருவியா? கொண்டு எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டாமா. போமா. வச்சுட்டேன் சார். உட்காருமா. சொல்லுங்க சார். காலை கீழே போடுவோம். முத பழகி போச்சு சார். என்னமா மூஞ்செல்லாம் பூசிட்டு வந்திருக்க? லிப்ஸ்டிக் சார். பக்கத்து வீட்டுக்காரி இருக்கல்ல மீனா, அதுதான் சொன்னிச்சு இதெல்லாம் போட்டுட்டு போனதை நீ வேலை கொடுப்பீங்களாமே. ஏமா, கண்டவங்க கண்டதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாமா செய்வீங்க நீங்க? அத்தை விட நான் அழகா இருக்கேன்னு போறான். ஏமா சார், என்னம்மா புலம்பிட்டு இருக்க? அத்தை விடுங்க சார். என்ன மாதிரி வேலை, என்ன சம்பளம், எத்தனை லீவு, முதல்ல அத்தை சொல்லுங்க. இங்க பாருமா, ஒரு நாளைக்கு 3 வாட்டி பாத்ரூம் கழுவணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. உனக்கு இஎஸ்ஏ பிஎஃப் எல்லாம் போக 3000 கையில வரும். 3000 ரூபாய் சம்பளமா? 3 வாட்டி பாத்ரூம் கழுவணுமா? ஏன் வீட்டு பாத்ரூமே வாரத்துல ஒரு வாட்டி தான் கழுவுறேன். இந்த பாரு சாரே, மாசத்துக்கு 30,000 ரூபாய் சம்பளம் கொடு. ஒரு நாளைக்கு 4 வாட்டி கூட பாத்ரூம் கழுவுறேன். இப்ப என்ன பாத்ரூம் கழுவுறதுக்கு 30,000 ரூபாய் சம்பளமா? ஏமா, எனக்கே இங்க 30,000 தான் சம்பளம் தராங்க. 30,000 தானா சார்? இதை விட ஈஸியான வேலை சார். மாசம் 15 நாள் தான் இருக்கும், 30,000 ரூபாய் கையில. பேசாம என் கூட அந்த பாத்ரூம் கழுவு. அது பாத்ரூம் கழுவணுமா? ஏமா, முதல்ல கிளம்புமா. சார், வாய்ப்புன்றது ஒரு தடவை தான் வரும், ஒவ்வொரு தடவையும் வராது. ஏமா, போமா. எழுத்து காலையில இருந்து இன்னைக்கு யாரு மூத்திரம் முடிச்சனோ தெரியல. வரதெல்லாம் என்ன கடுப்பேத்தனே வருது. யோ, யார் யா நீ? திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி வந்து நிக்கிற. யார பார்த்து நாய் சொல்லுங்க. இருங்க சார், நீங்க நாய் நினைக்கிறீங்க? ஒரு யானை, ஒரு சிங்கம், ஒரு புலி, ஒரு பூனை. அதான் பார்த்தேன். வேலைக்கு ஆள் எடுக்கிறான்னு கூப்பிட்டு மிருது போய சொல்லினுக்கிறா. யோ, வேலைக்கு தான் வந்திருக்கியா? நானும் என்னலாமோ நினைச்சேன். யோ, உட்காரு. யோ, எங்க ஆயா தாத்தா வாத்தி இத்தனை பேர் சொல்லியும் நான் ஒரு இடத்துல உட்காந்தது கிடையாது. ஏன் கல்யாணத்துல கூட பொண்டாட்டி கழுத்து நின்று தான் காலி கட்டினேன். அப்பேற்பட்ட தௌலத்து நானு என்ன போய் குந்த சொல்றல. லூசா இவன்? உட்காரத்தானே சொன்னேன். ஆயா பாட்டி தாத்தாவெல்லாம் இழுத்துட்டு வரேன். சரிதான், எனக்குன்னு கிளம்பி எங்கேருந்தோ வரானுங்க. பாசே,
நான் என்னமோ கதி நிக்கிறேன், நீ அந்த பக்கம் திரும்பி என்னமோ கொஞ்சம் நிக்கிற. ஓ ஏதோ சேஃப்டிக்கு ஆள் வேணும்னு கேட்டியாமே, அதான் வந்துக்கிறேன். சேஃப்டியா? செக்யூரிட்டி வேலையை தான் அந்த லூசு சேஃப்டி சொல்லுதா? சொல்லியா வார்த்தை பேசிக்கலாமா இல்ல மாசம் மாசம் பேசிக்கலாமா? எதுக்கு மாசம் மாசம் பேசணும்? நம்ம டெய்லி கூட பேசலாமே. ஐயா இவர் பெரிய டாவு தோடா, வேலைக்கு வந்தா எவ்வளோ துட்டு தருவ, அதை சொல்லியானா? காலையில அவ மூஞ்சில முழிக்கும் போதே நினைச்சேன் இதெல்லாம் நடக்கும். யோ நான் என்னமோ அந்த பக்கம் கதை கிடக்கிறேன், நீ என்னமோ அந்த பக்கம் பார்த்து புலம்பி நிற்கிறியா? நான் கேட்டது பதில் சொல்லியா? உனக்கு 15,000 ரூபா தான் சம்பளம், கேட்ல தான் வேலை, நைட் 9 மணிலேருந்து காலை 9 மணி வரைக்கும் இருக்கணும். அப்புறம் அப்பப்போ டீ குடிக்கிறேன், தம் அடிக்கிறேன். ஆபீஸ் மேனேஜர் வந்தா கேட்ட திறக்கணும், கேட்ட க்ளோஸ் பண்ணணும். நிப்பாட்டியா, நான் வாட்ச்மேன் வேலைக்கு வந்துக்கிறேன். வாட்ச்மேனுக்கு வாட்ச்மேன் வேலை தான் கொடுக்க முடியும். 10 வாட்ச்மேன் வந்திருக்கேன் சொன்னாங்க. எங்கேயோ போற மாதிரி என் மேல வந்து ஏறாதான் வரோம் போறோம்னா வந்து அடிச்சுட்டு போறானே. சார் இன்டர்வியூக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, உள்ள அனுப்பலாமா? மறுபடியும் முதல்ல இருந்தா